அண்ணே சேன் மேல நாய் உட்காந்துருக்கு பாத்தீங்களா? மனுஷன்ல உட்காந்துருக்கான். அது பக்கத்துல பாருங்க. ஆமா டேய், இந்த வீட்டுல நாயே சேர்ல உட்காந்துருக்குன்னா எவ்வளவு வசதி உள்ள நாயா இருக்கும். நாய் மேல ரொம்ப பாசமா இருக்கானே. அப்படிப்பட்ட ஆள் நமக்கு தேவை. எழுந்திரிச்சு போக மாட்டாங்க. நானே என்ன செய்யலாம்? கல் விட்டு எரிஞ்சிருமா? ஐயோ, அது ரொம்ப மோசம். என்னங்க கொஞ்சம் இங்க வாங்க. எஸ் கமிங். போயிட்டா நம்ம தேங்கிங்க கூப்பிடுமா? போனவரையா? இல்ல நாயே. வா வா. பிச்சுக்கட்டு வாங்குது. வருது வருது. நம்ம அடிக்கலாம். அமுக்குங்க. போங்க. நான் அமைக்கிருக்கேன். சார் அடிக்கிறேன். ஏப்பா யாருப்பா நீங்க எல்லாம்? காலையில உங்க நாயகனானு பேப்பர்ல பார்த்தோம். ஆமா. இதான உங்க நாயி? ஆமா, ஏன் நாய் தான்? ஏப்பா காலையில தான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன். அதுக்குள்ள என் நாயை எப்படிப்பா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்க? இதை நாங்க பிடிச்சு போனா? ஆமா, என்னப்பா சொல்றீங்க? இத நாங்க தானே தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்தோம். எப்படியோ என் ஜாக்கிய என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீங்க. இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. ஏங்க ஏங்க என்ன சன்மானம் சன்மானம்? ஏறுங்க வார கொடுப்பாரு. அவர் முகத்தை பார்த்தா எப்படியும் 500 ரூபாய் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல 1000 கொடுப்பாரு. 1500. அவரு போற போக்க பார்த்தா 2000 கொடுப்பாரு. அந்த 2000 வச்சுக்கிட்டு நம்ம கடன் எல்லாம் அடைச்சிடலாம். ஹோட்டலுக்கு போய் ஏசி ரூம்ல உட்காந்து ஐஸ் வாட்டர் சாப்பிடலாம். ஏன் உனக்கு கட்சி தானே? டீ சாப்பிடுறோம். சரி. சார் ரொம்ப நல்ல மனுஷர் இல்ல? என்ன சார் 1000 என்னங்க 100 ரூபாய் போட்டிருக்கு, இன்னொரு சைபரை காணா. ஆளுக்கு 100 ரூபாய். கொஞ்சம் மேல போட்டு விடுங்க சார். ஏப்பா என் நாயோட விலையே 500 ரூபாய் தாப்பா. 1000 ரூபாய்க்கு நாய் விக்குது இல்ல, வாங்கி வளர்க்க வேண்டியதானே. தொந்தரவு படாதீங்கப்பா. என் நாயோட என்னை கொஞ்சம் எடுக்கிறப்பா. பாக்கல வேறு சார். மரியாதையா போக போறீங்களா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? இல்ல இல்ல போயிடும் போயிடா. ஜாக்கி ஜாக்கி பேர் வச்சிருக்கான் பாரு. நாய்க்கு குதிரைக்கு பேர் வச்ச மாதிரி. என்ன செய்யுது? சரியான சாவுக்கிறாய்க்கு. இந்த 200 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுறது, வீட்டு வாடகை கொடுக்கறது, கடன் எல்லாம் அடைக்கிறது. என்ன இந்த நாயோட விலை என்ன சொன்னா? 500 ரூபாய். இதே நாயை அடுத்த இடத்துல கொடுத்தா எவ்வளவு கொடுப்பான்? 500 ரூபாய். இனிமே என்ன செய்யுமா? ஒரு இடத்துல திருடணும், இன்னொரு இடத்துல வித்துவிடணும். அருமையான ஐடியா. நீ இங்க இருக்க வேண்டியது இல்ல, கார்பரேஷன் நாய் வண்டியில வேலை பார்க்க வேண்டியது. பரம்பரையா தானே? அப்படியா? இப்பதான் புரியுது. என்னங்க கலாட்டா? நிறையமா கேக்குறீங்க. இந்த மாத்திரையை சாப்பிடறதுக்கு என்ன கலாட்டா பண்றாரு? கொடுங்க, நான் கொடுக்குறேன். பாத்தீங்களா அலிபாபா கோக மாதிரி. டாக்டர் உடனே இவருக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சாகணும். சும்மா என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டா எல்லாரும் ஒரே மாதிரி உங்க வீட்டுக்காரான்னு கேக்குறாங்க. மாடர்னாவும் டீசென்டாவும் ஒரு பேர் வைக்கிறேன். கபாலி எப்படி? இதாவும் ஆனனாக்கும். டாக்டர் செந்தில் வைங்க. ஆமா, நீ செந்தில் ஃபேன். செந்தில்னு பேர் வைக்கணுமாக்கும். டாக்டர் வீரபத்திர கேசரின்னு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நீ எப்பவும் கேசரி திங்கறதுலயே இரு. நீ போண்டான்னு வைக்கலாங்கிறியா? டாக்டர் கண்ணா முத்துன்னு ஏதாவது சின்னதா பேர் வைக்கலாமே. சின்னதுன்னா ஊசின்னு கூட தான் வைக்கலாம். கிருஷ்ணன். கண்ணங்கிற பேர் நல்லா இருக்கே. இன்னையில உங்க பேரு கண்ணன். இனிமே எல்லாரும் இவர் கண்ணனே கூப்பிடுங்க. ஓகே? கண்ணன் கண்ணன் கண்ணன். முதல்ல தொழில ஆரம்பிச்சிருக்கோம். நாயா பேயா அலைகிறோம், ஒரு நாயை கூட காணமாடா. மனசு தளர விடாதீங்கண்ணே, கண்டிப்பா நாய் கிடைக்கும். வாங்க அண்ணா, அங்க பாருங்க. என்னடா ஒரு எருமை மாடுதான் நிக்குது. அங்க இல்ல, இங்க பாருங்க. வாழ காணா. உட்காந்துருக்கோ. பெருசா இருக்கு, பெட்ஷீட்டுக்கே பத்தாதடா. பெருசா இருந்த என்ன, நாய் நல்லா இருக்கு, நம்ம கிடைக்கும். வேண்டாண்டா, சொன்னா கேள்ற. ஐயோ, ஆரம்பத்துல தடங்கல் பண்ணாதீங்கண்ணே. பேர் என்ன? பீதாம்பரம். உங்க பேரை கேட்கல, நாய் பேரை கேட்டேன். ஜிம்மி, ஜிப்பி. ஜிப்பின்னா குரங்கு. ஐயோ, அது எனக்கு தெரியாதா? நாய் பேர் ஏதாவது இருக்கும். ஜிம்மி, ஜிப்பி. அதுக்கே நம்மள பிடிக்கல. இப்படிலாம் இது பண்ண தெரிஞ்சுதா? ஏற்கனவே நான் பிஸ்கட்டோட வந்திருக்கேன். அடிச்சதா வாங்கினதா? சும்மா இருங்க. வாமா, வா 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 வா. சரி வா போலாம். அண்ணே லம்பா கிடைக்கும்ண்ணே. வாங்கண்ணே, ஓடி போய் பிடிப்போம். வாங்கண்ணே. அடிக்க போகுது பாரு. வாங்கண்ணே. சும்மா
சொன்னா கேளு நில்லு. நான் வயசானவன் ஓடாத. அவசரத்துல பேண்ட் வேற வந்து போச்சு பாரு. நாய்க்கா எனக்கு ஓடாத. இல்லம்மா ஓடாத. ஐயோ கண்ணு ஒலிம்பிக் ஓடினாலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கும். ஆமா நீங்க ஓடிட்டானா சும்மா கண்ணு ஓடுங்க நான் பக்கத்துல தான் போகுது சந்துக்குள்ள போச்சு குத்திமா. எங்க நாய் நாளா தெரியுது அதுக்குள்ளேயும் குட்டி போட்டுருச்சா? குட்டி விட சின்னதோட இருக்கும் இல்லடா உண்மையிலே 4 நாய் கூட்டமா நிக்குது. என்னென்ன இது நாயெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுது ஒரு நாயை விரட்டணும். இப்ப எல்லா நாயும் சேர்ந்து யூனியன் ஆரம்பிச்சிருச்சோ என்னமோ. நாய் கூட யூனியன் இருக்கு இந்த நாட்டுல எது இருக்கோ யூனியன் இருக்கு. நன்றியுள்ள நாய்க்கு இருக்க கூடாதா என்ன? என்னது அதான் யூனியன் தலைவர்னு நினைக்கிறேன். அது பக்கத்துல செயலாளர், அதுக்கு பக்கத்துல பொருளாளர். பொருளாளர் அமைக்கிறோம் லம்ப கிடைக்கும் ஆமாமா நம்மளால முடிஞ்சது யூனியனை கிடைச்சிருவோம். ஆமா வணக்கம். நான் இல்ல இவன் தான் கூட்டு வந்தா. இல்ல இவன் தான் கூட்டு வந்தா. என்ன விட்டுருங்க. என்னால ஓடவே முடியலையே. ஐயோ. ஒரு பயங்கரமா ஓடுறேன். ஐயோ. என்ன பண்றீங்க? ஐயோ. ஆரம்பத்திலே சொன்னேன் வேண்டான்னு. நீதான் லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும்னு. இப்ப நாயெல்லாம் சேர்ந்து நம்மள லம்பா கடிச்சு குடுகுடுப்பக்கார மாதிரி ஆக்கிருச்சடா. மனது தளர விட்டாதீங்கண்ணே நாய் கடிச்சல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம நாயாயிரும் தெரியுதா? இல்ல வாழ்க்கையில பெரிய உச்சிக்கு போக போறோம் அடே இத புடிச்சா கடிக்குது. கடிக்காதது ஏதாவது பிடிப்போமா? கோழிய என்ன நீங்க இதுக்கு போய் பயந்துகிட்டு சைக்கிள் கத்துக்கிற போது விழுகிறது இல்லையா கார் ஓட்டும் போது இடிக்கிறது இல்லையா அது மாதிரி தான் நாய் பிடிக்கிறோம். அப்ப ஒண்ணு செய்ய. நீயே கார ஓட்டி நீயே அடிச்சுக்க. அண்ணா வாங்க மறுபடியும் முயற்சி பண்ணுவோம். வேண்டாண்டா. வாங்கண்ணே லம்பா கிடைக்கும். எங்கேயோ தேவகானம் கேட்கிறதே. இதோ வாங்க செயின் போட்டு அதையும் சேர்த்து விட்டுறலாம். மாமா வா 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 மாமா கண்ணு வந்துருக்கு பிடிச்சிது கண்ணு பொன்னாடி போச்சு. சார் முதல்ல நாய் வாங்குறேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாங்களும் முதல்ல நாய் விக்கிறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது சாதாரண நாய் இல்ல திருடி விக்கிறோம். வைக்கிறீங்களா? இல்ல இல்ல திருடுவா பாத்துக்கங்கன்னு சொன்னோம். வாங்கிக்கங்க இந்தாங்க போங்க கொண்டு போங்க. 500 ரூபாய் கரெக்டா இருக்கு. நாளைக்கு இவன் வீட்லயே இந்த நாயை திருடிட்டு வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்சு இன்னொருத்தனுக்கு வித்துருவோம். That's okay. அம்பே யோ என்ன அச்சு போட்டு நோட்டெல்லாம் கொடுக்குற வேண்டாம். யோ 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 600 ரூபாய்க்கு இந்த அப்படியா? என்னென்ன நாய் மேல படிக்கிறான்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இவன் நம்மளே கழிச்சிருவான்.